சொல்லக்கூடிய 14 வகையான செல்வங்கள் கிடைக்கப் பெற்ற நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நல்கிட இகவர சௌபாக்கியங்கள் பெற வேண்டிய எல்லாம் வல்ல எங்களது குலதெய்வமான ஸ்ரீ தைல அம்பிகையை பிரார்த்தனை செய்து வான்முகில் வடாது பெய்க மணிவடம் சுரக்க மன்னன் கோள்முறை அரசு செய்க குறைவுகள் இல்லாமல் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றமம் வேள்வி மல்குக மேன்மைகள் சைவ நியதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நியதி விளங்குக உலகம் எல்லாம். சாமியில பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வம் கோயில்ல நம்ம இந்த குத்தவழக்கு பூஜையானதை ஆரம்பிச்சு பண்ண போறோம். இதனால நம்ம சாப்பிட்டவங்க எல்லாத்துக்கும் 16 வகையான செல்வங்கள்லாம் கிடைச்சு செல்வ செழிப்பா சிறப்பா இருக்கணும் அப்படின்ட்டு சுவாமிகிட்ட மந்திரத்தை மூலியமும் நம்ம தமிழ் வழிபாட்டோட மூலியமும் சுவாமிகிட்ட வேண்டுதல் பண்ணிட்டோம். அந்த மஞ்சள் சீன் பூவையும் தீபத்தோட பாத்திரத்தோடு தொட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய அரிசியும் பூவையும் தீபத்தோட பாத்திரம் போட்டு தொட்டு கொடுத்துடலாம். அடுத்து கொஞ்சம் அரிசி எடுத்துக்கங்க. மஞ்சள் விநாயகர் வச்சிருப்பாங்க. முதல்ல விநாயகர் வழிபாடு. அந்த மஞ்சள் அரிசி எடுத்து விநாயகர் மேல போட்டேவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரிசி போட்டேவாங்க. ஓம் காம் ஆதார சக்தே நமஹ, ஓம் காம் அனந்தாய நமஹ, ஓம் காம் தர்மாய நமஹ, ஓம் காம் ஞானாய நமஹ, ஓம் காம் வைராக்யாய நமஹ, ஓம் காம் ஐஸ்வர்யாய நமஹ, ஓம் காம் பத்மாய நமஹ, பத்மஸ்வபதி, ஓம் க்ளாம் க்ளௌம் கணபத்யாசனாய நமஹ, ஓம் க்ளாம் க்ளௌம் கணபதி மூர்த்தயே நமஹ, ஓம் க்ளாம் க்ளௌம் கணபதயே நமஹ. ரெண்டு பூ எடுத்து கையில வச்சு விநாயகர் பெருமான வேண்டுதல் பண்ணிக்கங்க. ரெண்டு பூ எடுத்துங்க கையில வச்சு விநாயகர் பெருமான வேண்டுதல் பண்ணிக்கங்க. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்ரம் மகோதரம் பாச அங்குசதரம் தேவம் தியாயேதி சித்தி விநாயகம் மகாகணாதிபதயே நமஹ. தியாயாமி சமஸ்த உபசார பூஜாம் சமர்ப்பயாமி. அந்த பூவை விநாயகர் மேல போடுங்க. விநாயகருக்கு குங்குமம் வைங்க. மஞ்சள் விநாயகர் வச்சிருப்பாங்க. பக்கத்துல ஒரு கிணத்துல குங்குமம் வச்சிருப்பாங்க. அந்த குங்குமம் எடுத்து விநாயகருக்கு பொட்டு வைக்கலாம். விநாயகர் பெருமான் உங்களை பார்த்தா மாதிரி வச்சுக்கலாம். விநாயகர் பெருமான் உங்களை பார்த்தா மாதிரி வச்சு பொட்டு வச்சுக்கலாம். பூவெடுத்து ஒவ்வொரு பூவா விநாயகருக்கு போட்டே வாங்க. அப்படியே ஓம் காம் சுமுகாய நமஹ, ஓம் காம் ஏககந்தாய நமஹ, ஓம் காம் கபிலாய நமஹ, ஓம் காம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் காம் லம்போதராய நமஹ, ஓம் காம் விகடாய நமஹ, ஓம் காம் விநாயகாய நமஹ, ஓம் காம் தூமகேதவே நமஹ, ஓம் காம் கணாத்யக்ஷாய நமஹ, ஸ்கந்தபூர்வகாய மகாகணாதிபதயே நாராவித பரிமள. ரெண்டு ஊதுபத்தி மட்டும் எடுத்துக்க கையில. அந்த ஊதுபத்தி பொறுத்து விநாயகர் காமிக்கிறாங்க. ரெண்டே ரெண்டு ஊதுபத்தி மட்டும் எடுத்துக்கங்க. அந்த ஊதுபத்தி பொறுத்து அந்த மஞ்சள் விநாயகர் வச்சிருப்பாங்க. அந்த விநாயகருக்கு அப்படி காமிங்க. சஹஸ்ரஸ்ய சமாயுக்தம் சுகந்தம் மனோகரம் ஆக்னேயம் சர்வதேவாய தூபோஜம் பிரதிகிருத்யத தூபமாக்ஞாபயாமி. அந்த ஊதுபத்தி ஓரமா வச்சுட்டு ஒரு இந்த வெத்தலை பாக்கு பழம் வச்சிருப்பாங்க. அந்த 3 தடவை
ஒரு பூ ஒன்று எடுத்துக்கங்க. வெத்தலைபாக்கு படத்தை 3 தடவை சுத்தி அந்த பூவை விநாயகர் மேல அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ஒரே ஒரு சூடை மட்டும் பொருத்தி விநாயகர் முன்னாடி வச்சிருங்க. ஒரே ஒரு சூடை மட்டும் பொருத்தி விநாயகர் முன்னாடி வச்சிருங்க. விளக்கெல்லாம் பண்ற போது கொஞ்சம் தண்ணியை வந்துக்கலாம். ஒரே ஒரு சூடை மட்டும் பொருத்தி தட்டை மறந்தா தட்டத்தில் வச்சு காமிச்சிக்கலாம். தட்டை வச்சிருந்தீங்கன்னா தட்டத்தில் வச்சு விநாயகருக்கு நீராஜனம் காமிச்சிக்கலாம். தட்டம் இல்லாதவங்க ஒரே ஒரு சூடை மட்டும் பொருத்தி முன்னாடி வைக்க முடியும். நமோ கணபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே அந்தரம் பூதராயே ஏகதந்தாயே விக்னவிநாசினி சுதசுதாயே ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः. ஒரு பூவன் எடுத்துக்கங்க. அந்த கற்பூர சுத்திட்டு கையில வச்சு விநாயகர் பெருமான வேண்டுதல் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் அதே விநாயகருக்கு பூஜை பண்ணி விநாயகர் வழிபாடு பண்ணணும். அடுத்தபடியா சுத்தவடக்கு பூஜை பண்ணி சுத்தவடக்கு வழிபாடு பண்ண போறோம். நான் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுத்தவடக்கோட பாகத்துல சொல்லிடலாம். ஓம் ஓம் காம் அனந்தாய நமஹ ஓம் காம் தர்மாய நமஹ ஓம் காம் ஞானாய நமஹ ஓம் காம் வீராஜாய நமஹ ஓம் காம் விசுத்தாய நமஹ பத்மாய நமஹ பத்மேஸ்வரி ஓம் தீபாங்க மகாலட்சுமியாய நமஹ ஓம் தீபாங்க மகா சரஸ்வதி அம்பிகாமூர்த்தயே நமஹ ஓம் தீபாங்க மகாகௌரி ஸ்ரீ தைல அம்பிகாய நமஹ. கையில பூ எடுத்துங்க. கையில பூ எடுத்து நம்ம குழந்தையும் கையில அப்படியே சாப்பிட்டோம்னா கை கூப்பி வச்சு கையில சாப்பிட்டோம்னா அம்பா சாம்பரி பைரவி சாவித்ரி நவயம்பனா சுபகணி சாம்ராஜ்ய லட்சுமி பிரதா சிதூபி வரதேவதா பகவதி விராஜ ராமேஸ்வரி மகாதேவி ஸ்ரீ தைலம்பிகாய நமஹ தீபகும்பேஷ சுரோபோ ஷண்ணவஹ. இந்த தீபத்தை தீபத்தோட உங்களுக்கு முன்னாடி அந்த தீபத்தை தைல அம்பிகையை பூஜை பண்ணிடுவோம். நம்ம குழந்தையும் தைல அம்மான அந்த தீபத்தோட அப்படி பூஜை பண்ணியிருக்கோம். 2 வெத்தலை எடுத்து அந்த தீபத்தோட பாகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் சரணத்தை கொடுப்பாங்க. அதையும் அந்த வெத்தலை மேல அப்படி வச்சுக்கலாம். வெத்தலை பாகம் வச்சிருப்பாங்க. அதை வந்து தீபத்தோட பாகத்தை வச்சுக்கோங்க. குங்குமம் கொடுத்துருப்பாங்க. அதை கையில் எடுத்துக்கலாங்க. தீப அர்ச்சனை பூஜையானது பண்ண போறோம். நான் சொல்ல எல்லாரும் வாங்கி அப்படியே சொல்லி இந்த போற்றின்னு சொல்லும் போது அந்த குங்குமத்தை அந்த வெத்தலையில போட்டே வரலாங்க. குங்குமம் எடுத்து வச்சுக்கலாம். கையில இடது கையில குங்குமத்தை வச்சுக்கங்க. வலது கையில கொஞ்சம் கொஞ்சமா குங்குமத்தை எடுத்துக்கலாம். நான் சொல்ல அப்படியே எல்லாருமே அந்த தீபத்தோட பாதத்துல வச்சிருக்கக்கூடிய வெத்தலையில போற்றின்னு சொல்லும் போது நீங்களும் நான் சொல்றதை மாற்றி சொல்லி போற்றி அப்படியே போற்றே வரலாம். போற்றி எண்ணாண்டவருக்கும் ஓம் சக்தி அப்படின்னு சொல்லாங்க. நான் சொல்லிட்டே வரேன். நீங்களும் எல்லாரும் மாற்றி அப்படியே சொன்னாங்க. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் உணர்வாய் போற்றி
முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி மூவுலகம் நிறைந்து இருந்தாய்